ஓ சக்கரம் ஏந்திய விஷ்ணுவே, கேட்டாயா நீ? இவன் தன்னைத்தானே தேவகியின் 8வது மைந்தனாக ஏற்றுக்கொண்டான். நீ என்னிடம் ஏதாவது மாயவித்தை செய்கிறாயா? என்னை குழப்புவதற்காக ஏதாவது லீலை புரிகிறாயா என்ன? மாமா கம்சா, இது நாராயணனும் நானும் அல்ல. இதை தமது அசுரர்கள் தான் சொல்கிறார்கள். நான் தேவகி அன்னையின் 8வது மைந்தன் என்று. எனது அசுரர்களா? ஆம் கம்சன் மாமா, அவர்கள் தான். நீங்கள் கோகுலத்துக்கு அனுப்பி வைத்தவர்கள் தான். தேவகி அன்னையின் 8வது மைந்தனை தேடுவதற்காக. புரியவில்லையா? நான் புரிய வைக்கட்டுமா? வாருங்கள் கம்சன் மாமா, நான் தங்களுக்கு நன்றாக புரிய வைக்கிறேன். கம்சன் மாமா, முதல் முறையாக பூதகை தான் என்னிடம் சொன்னாள். நான் தான் தேவகி அன்னையின் 8வது மைந்தன் என்று. என்னை அந்த உயரமான இடத்திற்கு கொண்டு சென்றாள். நான் அவளுக்கு எவ்வளவோ புரிய வைத்தேன், நான் தேவகி அன்னையின் பிள்ளை இல்லை என்று. அவள் தனது நம்பிக்கையில் பிடிவாதமாக இருந்தாள். அவள் தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்து தனது உயிரையும் மாய்த்து கொண்டாள். கம்சன் மாமா, புதனாவிற்கு பிறகு தாம் யாரையெல்லாம் அனுப்பினீர்களோ, ஸ்ரீதரன், உட்கஜன் அனைவரும் இதைத்தான் சொன்னார்கள். நான் தான் தேவகி அன்னையின் 8வது மைந்தன் என்று. தமக்கு யாரும் இதை சொல்லவில்லையா? ஆமாம், நான் மறந்தே போய்விட்டேன் மாமா. தமது அசுரர்கள் தான் தம்மை சந்திப்பதற்கு முன்பே உயிரை விட்டு விடுகிறார்களே. தாத்தா தையா என்றாடும் கிருஷ்ணனே, நான் முன்பே அறிந்திருந்தேன் நீ சற்று விசேஷமானவன் என்று. ஆனால் எவ்வளவு விசேஷமானவனா, இதை நான் உணரவில்லை. கம்சன் மாமா, தாம் ஏன் நின்று விட்டீர்கள்? வாருங்கள். பூதனா, உத்கஜன், ஸ்ரீதரன், பகாசூரன் இவர்கள் அனைவரும் நீதான் தேவகியின் மைந்தன் என்று ஒரு சேர முடிவு செய்திருந்தார்கள் என்றால், அது உண்மையாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நீ உயிரோடு இருப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. கம்சன் மாமா எங்கே போனார்? இது எனது பிரம்மை. இது நான் எங்கு வந்திருக்கிறேன்? மாமா, அங்கே ஏன் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை தாமும் தாங்களது அசுரர்கள் போலவே? இல்லை இல்லை, இப்பொழுது தாம் மடியும் நேரம் வரவில்லை. இப்பொழுது இது விஷ்ணுவின் சதியா அல்லது இந்த பாலகனின் சக்தியா? ஆனால் அனைத்திற்கும் முன்பாக இந்த பாலகனை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும், முழுமையான உண்மையை. எனது மனம் சொல்கிறது மகாராஜா. தாம் அன்று இரவு நமது குழந்தையை தூக்கிக் கொண்டு
வேறெங்கும் இல்லை. மாறாக தமது நண்பர் நந்தர் வீட்டிற்கு தான் சென்றீர்கள். இது உனது அனுமானம் மட்டும்தான் தேவகி. இது எனது அனுமானம் இல்லை, நம்பிக்கை மகாராஜா. ஒரு தாயின் நம்பிக்கை. எது எப்படியோ தேவகியின் மைந்தன் யசோதாவின் வீட்டில் இருக்கிறான். நான் அறிவேன் அதை. இதுவரை எனது குழந்தை யசோதாவின் வீட்டில் இருந்தான். இனிமேல் அப்படி அல்ல. இப்பொழுது எனது மைந்தனை நான் கொண்டு வந்தே தீர்வேன். தேவகி, தேவகி, நான் சொல்வதை கேள். மாமன் கம்சனே, என்னை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை எல்லாம் தம்மிடம் நான் சொல்லிவிட்டேன். நீ ஒன்றை மறந்து விட்டாய் மருமகனே. நான் கடவுள் கம்சன், அனைத்து இடங்களிலும் இருப்பவன், அனைத்தையும் அறிந்தவன். நான் எதை அறிய விரும்புகிறேனோ அதை அறிந்து விடுவேன். எனக்கு எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது இன்னும் நல்லதாக போயிற்று. இப்பொழுது தாமே அனைத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். தமது அசுரர்கள் உண்மையை சொன்னார்களா இல்லையா என்று, நான் தேவகி அன்னையின் மைந்தனா இல்லையா என்று, நான் என்னை பற்றிய உண்மையை தங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு அனுமதி அளிக்கிறேன். போதும், நிறுத்து பாலகனே. நீ உன்னுடைய மாயைகள் அனைத்தையும் உருவாக்கி விட்டாய். இப்போது நான் உன்னை எனது உலகத்திற்கு அழைத்துச் செல்வேன். கம்சலோகத்திற்கு. அங்கே யாருடைய மாயையும் லீலைகளும் எடுபடாது. யாராலும் தங்களை பற்றிய உண்மையை அங்கே மறைக்க முடியாது. அந்த சதிகாரன் விஷ்ணுவாலும் முடியாது. வா பாலகனே. கம்சன் மாமா, தாம் என்னை எங்கே அழைத்து வந்திருக்கிறீர்கள்? இங்குதான் தமது அனைத்து அசுரர்களும் இருக்கிறார்களா? கம்சன் மாமா, அப்படியானால் தாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள். இப்படி ஆகிவிடக் கூடாது. தமது அனைத்து அசுரர்களும் ஒரே நேரத்தில் மடியும்படி. மருமகனே, இது உனது கோகுலம் அல்ல. இது பகவான் கம்சனின் உலகம், கம்சலோகம். எனது அனைத்து அசுர சக்திகள் மூலமாக உருவாக்கப்பட்ட கம்சலோகம். இந்த இடத்தில் நான் நினைப்பது மட்டும்தான் நிறைவேறும். ஆனால் மாமா, அம்மா சொல்லுவாள், நாம் எதை விரும்பினாலும் அது நடப்பது நமது கையில் இல்லை, பரந்தாமன் நாராயணன் கையில் இருக்கிறது. இங்கு அவன் கிடையாது. நான் தான் சொன்னேனே, இங்கு எது நடந்தாலும் பகவான் கம்சனின் விருப்பப்படிதான் நடக்கும். இப்போது எனது விருப்பம், நீ உண்மையை கூற வேண்டும். யார் நீ? உனது உண்மை என்ன? நாராயண நாராயண பிரபு. அதர்மி கம்சன் நந்தகுமாரரை தனது ஆழ்மனத்தில் ஆழ்த்தி அவனது உலகிற்கு அழைத்து சென்று விட்டான். அங்கே கம்சனின் ஆட்சிதான். அங்கே நந்தகுமாரர் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒருவேளை அப்படி நடந்துவிட்டால் அதர்மி கம்சன் பரமாவதாரம் ஸ்ரீகிருஷ்ணரின் உண்மையை அறிந்து கொள்வான். பிறகு என்னவாகும் பிரபு? தேவரிஷி, விதியும் இதையே விரும்புகின்றது. கம்சன் உண்மையை உணர வேண்டும் என்று கண்ணன் பல சந்தர்ப்பங்களில் கம்சன் உண்மையை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் கர்வம் படைத்த கம்சன் அதை கேட்க மறுத்துவிட்டான். ஆனால் இம்முறை மூர்கனான கம்சன் தானாகவே கண்ணனை தனது ஆழ்மனதிற்குள் கொண்டு செல்கிறான். இங்கு சொல்லப்படும் உண்மையை அவனால் ஒருபோதும் நம்பாமலும் இருக்க முடியாது, நம்பவும் முடியாது, கேட்காமலும் இருக்க முடியாது. தேவரிஷி,
நாராயண நாராயண. இதன் அர்த்தம் இதுதானே பிரபு? கம்சன் கண்ணனை கம்சலோகத்துக்கு அழைத்து செல்லவில்லை, மாறாக இது என்னுடைய நாராயணின் லீலையே. ஆம் தேவரிஷி, இவ்வாறு லீலை புரிவதற்கு காரணம் இந்த பாவி கம்சன் அந்த பரம சத்தியம் மீது நம்பிக்கை கொள்வதற்காக. அதை இன்று வரை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாராயண நாராயண, நான் புரிந்து கொண்டேன் பிரபு. தங்களின் லீலையை நான் புரிந்து கொண்டேன். மாமன் கம்சனே, எனது உண்மையை அறிவதற்காக மட்டுமே என்னை இங்கு கொண்டு வந்தீர்களா? இதில் என்ன அவசியம் வந்தது மாமன் கம்சனே? நான் எப்பொழுதும் உண்மையை தான் பேசுவேன். தாம் அறிய விரும்புவதை இப்பொழுது என்னிடம் கேட்கலாம். துஷ்ட சிறுவனே, உண்மையை சொல். யார் நீ? யசோதா மற்றும் நந்தரின் சாதாரண குழந்தையா அல்லது அந்த அசாதாரண பாலகனா? அசரீரி குறிப்பிட்ட அந்த பாலகன் நீதானா? அது உன்னைத்தான் வசுதேவன் அஷ்டமி ராத்திரியில் மதுராவிலிருந்து கோகுலத்திற்கு கொண்டு சென்றது நீதானா? அது அந்த சதிகார விஷ்ணுவின் அம்சம். தேவகியும் வசுதேவரும் பெற்றெடுத்தார்களே. இத்தனை நிறைய கேள்விகளா? அதுவும் ஒரே நேரத்தில்? ஆனால் தாம் கவலை அடைய வேண்டாம் கம்சன் மாமா, நான் தமது அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறுவேன். கிருஷ்ணா கண்ணா, இப்போது உன் ஆட்டம் இங்கு செல்லுபடியாகாது. இங்கு நீ உன்னை பற்றிய உண்மையை குறித்தானாக வேண்டும். நீ கம்சலோகத்தில் இருக்கிறாய். பகவான் கம்சனின் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு கூறு, யார் நீ? மாமன் கம்சனே, நீங்கள் உண்மை அறிய வேண்டும் என்றால் இப்பொழுது கேளுங்கள். தமது அனுமானம் முற்றிலும் உண்மை. நான் தான் அந்த பாலகன். எனக்காக தான் அந்த அசரீரி ஒலித்தது. என்னை தான் மன்னர் வசுதேவர் மதுராவிலிருந்து கோகுலம் கொண்டு சென்றது. அது நான் தான், அன்னை தேவகியின் 8வது மைந்தன். ஆனால் மாமா, நான் அவர்களுக்கு மட்டுமல்ல, நான் அன்னை யசோதாவிற்கும் பிள்ளைதான். அந்த மன்னர் வசுதேவரும் எனது தந்தைதான், நந்தகோபுரம் எனது தந்தைதான். இது என்னை உண்மை பாலகனே? மாமன் கம்சனை, தைரியமாக இருங்கள். இப்பொழுது என்னை பற்றி சொல்லும் உண்மை ஆரம்பம் மட்டும்தான். தமக்கு தெரியாது, நான் இந்த உலகம் முழுவதற்கும் குழந்தை. இந்த உலகம் முழுவதையும் காப்பவனும் நானே. அனைவரும் என்னை புத்திர வடிவில் பெறுவதற்காக யுக யுகமாக தவம் செய்கிறார்கள். வேண்டுதல் யாகங்களும் செய்கிறார்கள். அவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறேன். அதனால் நான் அந்த பூதனாவிற்கும் குழந்தைதான். அவள் என்னை கொல்ல முயற்சித்ததும் உண்மைதான். அனைத்து கோபிகைகளுக்கும் நான் குழந்தைதான். அவர்கள் என்னை அலங்கரிப்பதற்காக எப்பொழுதும் மைந்தன் என்றுதான் அழைக்கிறார்கள். போதும், அசாத்தியம். நீ பூதனாவிற்கு, கோபியருக்கு, தேவகி, யசோதா அனைவருக்கும் புதல்வனாக எவ்வாறு இருக்க முடியும்? பொய் சொல்கிறாய் நீ. மாமா, இப்பொழுதுதானே தாம் சொன்னீர்கள் இது கம்சன் லோகம் என்று. இங்கு யாரும் பொய் சொல்ல முடியாது என்று. நான் உண்மை சொல்லவில்லை என்றால் இதற்கு முன்பு தாம் சொன்னது பொய்யா என்ன? இல்லை இல்லை. அப்படி என்றால் கம்சன் லோகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை, எனக்கு எனது சக்திகள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒரு பாலகன் இவ்வளவு பேருக்கு எவ்வாறு பிள்ளையாக இருக்க முடியும்? ஏன் முடியாது? எப்படி ஒரு இறைவன் அனைவருக்கும் சொந்தமாக முடிகிறதோ, ஏன் ஒரு பாலகன் அனைவருக்கும் புதல்வனாக முடியாதா? மாமா, இதை விட பெரிய விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? நான் அனைவருக்கும் புதல்வன் தான், ஆனால் யாருக்கும் புதல்வன் அல்ல. நான் அனைவருக்கும் புதல்வன் தான், ஆனால் யாருக்கும் புதல்வன் இல்லை. நீ என்ன பேசுகிறாய் நீ? அதாவது யார் என்னை எந்த ரூபத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ நான் அதே ரூபத்தில் அவர்களுக்கு கிடைப்பேன். இப்பொழுது பாருங்களேன், தாம் என்னை தனது எதிரியாக ஏற்றுக்கொண்டீர்கள். அன்னை யசோதா என்னை புதல்வனாக ஏற்றுக்கொண்டார். அதனால் நான் அவருக்கு புதல்வன். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் எதுவும் கிடையாது. எதிரியும் இல்லை, புதல்வனும் இல்லை. ஏனென்றால் நான் பிறப்பதும் இல்லை, மடிவதும் இல்லை. நான் நித்தியமானவன். இன்னும் புரியவில்லையா? இதற்கு கலக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னை யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அதனால் அனைவரும் என்னை பற்றிய விளக்கத்தை அவர்களின் புரிதல் படி செய்கிறார்கள். இப்பொழுது தேவகி அன்னையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு புறம் அவர் என்னை தனது பிரபுவாக ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் மறுபுறமோ அவர் ஒரே கற்பனையில் வாழ்கிறார், நான் அவரது புதல்வன் என்று.
கோகுலத்திற்கு அழைத்து வந்ததின் நோக்கம் அவர் தனது குழந்தையை அடையாளம் காணுவதற்கு தானே. ஆனால் எனக்கோ பயமாக இருக்கிறது. அவர் என்னை தனது புதல்வனாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. என்ன தாமும் அவரது பேச்சை ஏற்பீர்களா? நான் அவரது புதல்வன் என்று? இல்லை, நிச்சயமாக இல்லை. நீ யசோதாவின் புதல்வன் இல்லை, நீ தேவகியின் மைந்தன். மாமன் கம்சனை, இப்பொழுது எனக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. தாமே நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள், நான் யாருக்கு புதல்வன் என்று. தேவகி அன்னைக்கா அல்ல யசோதா அன்னைக்கா? மாமா, கம்சன் மாமா, எங்கே தொலைந்து விட்டீர்கள் கம்சன் மாமா? இப்படி ஒன்றுமில்லையே. தாம் எனது உண்மையை கேட்டு பயந்து விடவில்லையே. மாமா, அச்சம் வேண்டாம், என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு பாருங்கள், தமது எல்லா அச்சங்களும் நீங்கிவிடப் போகிறது. கம்சன் மாமா, தங்களிடம் பேசிக் கொண்டிருந்தது நேரம் போவது தெரியவில்லை. எனது அம்மா கவலையுடன் இருப்பாள், அதனால் நான் இப்பொழுது புறப்படுகிறேன். தம்மை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் கம்சன் மாமா. குழந்தாய், குழந்தாய் நில்லுங்கள். தாம் எனது குழந்தையை கண்டீர்களா? குழந்தாய் நில்லுங்கள், நீங்கள் எனது குழந்தையை, பிள்ளையை. குழந்தாய் நில்லுங்கள், என்னுடைய என்னுடைய குழந்தை. குழந்தாய். அம்மா, அம்மா, நான் இங்க இருக்கிறேன் அம்மா. குழந்தாய், குழந்தாய், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நீ இங்கதான் இருக்கிறாய் என்று. நான் வருகிறேன் குழந்தாய். குழந்தாய். மகாராணி தேவிக்கு நந்தகோபுரின் மாளிகையை நோக்கி எதற்காக செல்கிறார்? அவசியம் இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது. குழந்தாய், நீ எங்க இருக்கிறாய் குழந்தாய்? நின்று விடு தேவகி. நீ உனது குழந்தையை அடைவதற்காக இல்லை, அவனை மரணத்திடம் ஒப்படைக்க செல்கிறாய். அப்படி ஒரு காரியத்தை செய்து விடாத தேவகி, நின்று விடு. அம்மா, அம்மா. எனது உள்ளுணர்வு கூறியது சரிதான். நிச்சயம் எனது குழந்தை இங்குதான் இருக்கிறான். குழந்தை. எங்கே தொலைந்து விட்டீர்கள் கம்சன் மாமா? இப்படி ஒன்றுமில்லையே. தாம் எனது உண்மையை கேட்டு பயந்து விடவில்லையே. நான் கடவுள், கடவுள் கம்சன். இந்த கடவுள் கம்சன் யாருக்கும் அஞ்ச மாட்டான். தேவகியின் 8வது மைந்தன் உன்னை அழிக்கப் போகிறான் கம்சா. நான் சாக மாட்டேன். அமரன் நான், அழிவில்லாதவன். எனது மரணத்திற்கு காரணமாக போகிறவனை அழித்து விடுவேன் நான். உனது மரணம் உறுதியாகிவிட்டது கம்சனே. உன்னை அழிக்கப் போகிறவன் இந்த உலகத்தில் அவதரித்து விட்டான் கம்சனே. இது உண்மை அல்ல. நானே ஒரு காலன். என்னை கொல்ல ஒருவன் பிறக்க முடியாது. இப்படி ஒன்றுமில்லையே. தாம் எனது உண்மையை கேட்டு தேவகியின் 8வது மைந்தன் உன்னை அழிக்கப் போகிறான் கம்சா. கம்சனே, உன்னை அழிக்கப் போகிறவன் இந்த உலகத்தில் அவதரித்து விட்டான் கம்சனே. தாம் எனது உண்மையை கேட்டு பயந்து விடவில்லையே. தேவகியின் 8வது மைந்தன் உனது மரணம் உறுதியாகிவிட்டது கம்சனே. உன்னை அழிக்கப் போகிறவன் இந்த உலகத்தில் அவதரித்து விட்டான் கம்சனே. தாம் எனது உண்மையை கேட்டு பயந்து விடவில்லையே. அமைதி, 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 அமைதி. ஆணையிடுகிறேன் கடவுள் கம்சன் ஆகிய நான். தன்னை தானே யமனாக நினைத்துக் கொண்டிருக்கும் கம்சனே, இன்று நீ உன்னுடைய மரணத்தை கண்டு அஞ்சுகிறாய். நீ கோகுலத்திற்கு வந்திருக்கிறாய் உன்னுடைய மரணத்தை வெல்வதற்கு. ஆனால் பிரபுவின் பால தோற்றத்திற்கு நீ தோற்றுவிட்டாய். யாரது, யாரது அங்கே? முன்னால் வா. பயந்து விட்டாயா கடவுள் கம்சனிடம்? பயந்து விட்டாயா? வா. என்னை யாராலும் வெல்ல முடியாது, யாராலும் அழிக்கவும் முடியாது.